அன்பிற்கு இனியவர்களுக்கு வணக்கம். தஞ்சையிலிருந்து உங்கள் வி சிவா. இன்றைய சிறுகதை நெருஞ்சி செடிகள். காளியப்பனின் குடும்பம் அந்த விடியற்காலை பொழுதில் ஏன் காணாமல் போனது? வறுமையின் விலாசம் காளியப்பனின் முகவரியான போது வாசல் வரை வந்து போய் கொண்டிருந்த உறவுகள் வீதியோடு நின்று போனதே. இதுதான் உறவின் பிணைப்பா, வளர்ச்சியா? உறவாடி கெடுப்பதை விட ஒதுங்கி இருப்பதே மேல் என நினைத்திருப்பார்களோ? காரணம் எதுவாக இருந்தாலும் காளியப்பனின் குடும்பம் காணாமல் போனது அவனுடைய வறுமை நிலையால் தானே, கடன் தொல்லையால் தானே. காளியப்பனுக்கு உடல் இரும்பு என்றால் உள்ளம் கரும்பு. கேள்விக்குறியோடு போனவனை ஆச்சரியக்குறி போட்டு பிரமிக்க வைத்தவர் ரேணிகுண்டா ரங்காரெட்டி ஆயிற்று. லட்சாதிபதி, பருவ வயது மகள், படிக்க வேண்டிய வயதுடைய மகன்கள் கல்லுடைக்கின்றார்களே. உடல் சோர்வை விட மனச்சோர்வே மேலோங்கி நின்றது அப்போது. வெள்ளைத்தாளில் கையெழுத்து போட்டு கொடுத்துவிட்டு தன்னையும் தன் குடும்பத்தையும் கொத்தடிமைகளாக பிரகடனப்படுத்தி கொண்டாரே, அதை விசுவாசம் என்பதா, அவர் வறுமையின் வித்தில் விளைந்த முடிவு என்பதா? உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடை கிடைத்தால் போதுமா? இயந்திரத்தனத்திற்குத்தான் மனித பிறப்பா? உணர்ச்சிகளுக்கும் ஆசாபாசங்களுக்கும் இங்கே இடமில்லையா? பாறாங்கல்லாய் மனம் இறுகி போனது. பாறாங்கற்களில் தானே கூழாங்கற்களின் பிறப்பு. சம்பளம் கேட்கும் போதெல்லாம், உனக்கு எதுக்கு சம்பளம்? சாப்பாடு போடுறேன், துணிமணி எடுத்து கொடுக்குறேன், தங்கிக்க குடிசை போட்டு கொடுத்துருக்கேன், நிம்மதியா இருந்துட்டு போக வேண்டியதானே காளியப்பா? இதற்கு எப்படி காளியப்பன் பதில் சொல்வான்? பரதேசியாக வந்து சேர்ந்த காளியப்பனுக்கு ரங்காரெட்டி தானே உறவு முறை. மகள் வள்ளியின் பருவம் தேய்ந்து கொண்டிருப்பதைக் கண்டு கலங்காமல் தான் இருக்க முடியுமா? காலம் நேரம் கூடவில்லையோ? ரங்காரெட்டி ஊரில் இல்லாத போது கொத்தடிமை மீட்கிறோம் பேர் வழி என்று சொல்லிக்கொண்டு மீட்டு கொண்டு வந்து விட்டார்கள். எங்கே போவது? யார் வேலை கொடுப்பார்கள்? பிறந்த ஊரில் யார்தான் ஆதரவு தருவார்கள்? பரதேசியாய் போனவன் பரதேசியாகத்தானே திரும்பி வருகிறான். கால மாற்றங்களில் அவர்களும் மாறி இருப்பார்களா? ஆதரவு கொடுப்பார்களா? ஊர் அடியோடு மாறி போயிருந்தாலும் அந்த காளியம்மன் கோவில் மட்டும் அப்படியே இருந்தது. ஊரே திரண்டு நின்று வரவேற்கிறதே, நலம் விசாரிக்கவா, ஆதரவு கொடுக்கவா? அவன் பார்வை அவன் வாழ்ந்த குடிசையை நோக்கியது. அவன் குடிசையில் இருந்த இடத்தில் நிறைய நெருஞ்சி செடிகள். அவர்களைப் போலவே. பாரு காளியப்பா, ஏதோ நடந்துருச்சு, எப்போ என்னோட 1000 ரூபாய் தரப்போற? எனக்கு 2000 ரூபாய் தரணும். எப்ப தரப்போற காளியப்பா? ஏமாத்திட்டு ஓடி போயிட்டிய, எனக்கு தர வேண்டிய 1500 எப்ப தருவ? ஆளாளுக்கு கேட்கிறார்கள். இவர்கள் மாறி இருக்கிறார்கள், குணம் மாறவில்லை. மனித நேயத்தின் துளிர் இல்லையே. தன் நலன் விசாரிக்கவில்லை, எப்படி வாழ்ந்தாய் என்று கேட்கவில்லை. இவர்கள்தான் உறவினரா, ஊராரா? இரக்கம், அன்பு, உதவும் மனப்பான்மை எல்லாமே அடியோடு மடிந்து போய்விட்டதாக காளியப்பனுக்கு தோன்றியது. இங்கிருந்து பயன் ஏதுமில்லை என்ற முடிவுக்கு வந்தார். உறவினர்கள், ஊர்க்காரர்கள் யாருமே தன்னுடைய ஏழ்மையை விசுவாசிக்கவில்லையே. ரங்காரெட்டி மேலல்லவா? மறுநாள் விடியற்காலை அதே காளியம்மன் கோவிலிலிருந்து மறுபடியும் காணாமல் போனான் காளியப்பன். நன்றி, வணக்கம். இந்த கதைக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இது வரைக்கும் பண்ணாம இருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.